ஏய், அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீயும் காது கொடுத்து நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம அமைதியாக இருந்தோம்னா இதுதான் சாக்குன்னு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் பேச்சிலேருந்து நிப்பாட்டணும். அவங்க சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குல்ல. என்ன உண்மை? நாம பிரிஞ்சுதானே இருக்கோம், நாம ஒண்ணு சேர்ந்து வாழலையே. நீ பண்ணதுல நான் இன்னும் மறக்கல மாறா. ஸோ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, ஒழுங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. இந்த வேதாளம் எப்பெல்லாம் முருங்கை மரம் ஏறுதுன்னே தெரியல. இவளை படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு இருந்தா கூடியா கடவுளே. மாறன் மாமா ஒவ்வொரு விஷயத்துலயும் அக்காக்காக நிக்கிறாரு. அக்காவுக்கும் உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் பொதுவுல மாறன் மாமாவை விட்டு கொடுக்காம பேசுறா. ஆனா கார்த்தி மட்டும் ஏன் கார்த்தி, ஏன் இப்படி என்ன ஒதுக்குறீங்க? உங்களை நான் லவ் பண்ணது தப்பா? என்ன? ஒன்னும் இல்ல. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? இல்ல, நைட்டு ஃபுல்லா இங்க தான் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, போய் தூங்கு. எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க? வா. ஏன் கார்த்தி, நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா? என்ன மாறணும்? நான் தான் உங்களுக்காக பழசெல்லாம் மறந்துட்டு இயல்பா இருக்குன்னு சொல்றேன்ல. இல்ல பிருந்தா, உன்கிட்ட நெருங்கி வந்தாலே நீ போட்ட சண்டை, நீ பேசின வார்த்தை, இது எல்லாம் தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள வருது. எப்போ அதை என் மனசை விட்டு போகுதோ அப்பதான் உன்கிட்ட என்னால இயல்பா பேச முடியும். அது போகுமான்னு எனக்கு தெரியல. கார்த்திக், கார்த்திக். ஏன் சித்தப்பா, நீங்களாம் விஜய் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க? ஆமா. அந்த மாறன் அந்த புள்ளைய துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஊருக்குள்ள வந்து கோயில்ல பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். நீங்க என்னடானா கோயில் பக்கம் கூட வராம வீட்டோட ஒதுங்கி இருக்கீங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அவங்களாம் இருக்கப்பட்டவங்க, பெரிய ஜவுளி கடை ஓனர் வேற, பணங்காசு வேற நிறைய வச்சிருக்காங்க. அவங்கள எதிர்த்து எங்களால என்னையா பண்ண முடியும்? அவங்கள எதிர்த்து உங்களை யார் என்ன பண்ண சொன்ன? அந்த மாறன் தானே உங்களுக்கு எதிரி. இன்னும் அந்த குடும்பத்துல அவனை முழுசா ஏத்துக்கல. எனக்குலாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கொலை பண்ணன்ற குற்ற உடைச்சு கூட இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கான் அவன் வெளியே. விஜய் தப்பான பொண்ணாவே இருக்கட்டும், அவ தப்பே செஞ்சிருக்கட்டும், அதுக்காக கொலை பண்ணுவாங்களா? 7 வருஷம் ஜெயில ஜாலியா இருந்துட்டு இப்ப வந்துட்டு அவன் பொண்டாட்டியோட டூயட் பண்ணிட்டு இருக்கான். உங்க விஜய் உயிரோட இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பீங்கல்ல. இப்படி மிச்சம் இருக்கிற சொந்த பந்தமும் அவனை மாதிரி ஆளுங்களை கண்டுக்காம விட்டுறதுனாலதான் அவனை திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்கான். விஜயை கொண்டது ஏதோ பெரிய சாதனையா வெளியே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் தெரியுமா? மனசுல கொஞ்சமாவது உங்களுக்குலாம் அந்த புள்ள மேல பாச நேசம் இருந்தா என்னன்னு கேட்டிருப்பீங்க. நீங்க தான் போனா போட்டோன்னு தூக்கி போட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்களே. மாமா, சூர்யா சொல்றது கரெக்டு தான் மாமா. அந்த மாறனை சும்மா விடக்கூடாது மாமா. இத்தனை நாள் அவன் ஜெயில இருந்தான், நம்மளால அவனை ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஊருக்கே வந்திருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம பிள்ளைய கொண்டவனை பழிக்கு பழி வாங்கணும் மாமா. எங்க வீட்டு பிள்ளைய கொன்ன உன்ன சும்மா விட மாட்டான்டா. இந்த ஊர்லயே உன்னை கொன்னு பழி போறேன் பாரு. நிறுத்தியா போதும், பேச வந்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, நீயும் ஒரு பொண்ணு தானே? உங்களை நம்பி தானே எங்க பொண்ணு அனுப்பி வச்சோம். விஜய் கொன்னது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா ஜெயில இருந்தவனை கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறீங்களோ? போத நிறுத்து. பொல்லாத பொண்ணு. உன் பொண்ணு லட்சணம் என்னன்னு தான் ஊரே சிரிச்சுதே. ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா? அவ என் வீட்டுக்குள்ள பூந்துதான் என் மொத்த குடும்பத்தையும் அழிக்க பார்த்தா. அவளுக்கு நீங்க எல்லாம் வக்காலத்தா? அதுக்காக எங்க பொண்ணை கொண்டுடுவீங்களா என்ன? தப்பு பண்ணா கண்டிங்க.
சொந்தக்காரங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்க கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நாங்க கண்டிச்சிருப்போம்ல. இப்ப என்ன, எங்க பொண்ணு உசராது மிஞ்சி இருக்கும்ல. டேய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? அடிக்கடா அவனை. விடாதீங்க. யாரையா நீங்க? என்ன இத்தனை வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு சாவுக்கு நியாயம் கேக்குறீங்களே, அப்ப எங்க அக்காவோட சாவுக்கு என்ன பதிலு? மாறனை பத்தி பழி சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது. வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா அடிச்சு போடுறது ஒன்றும் பாவம் கிடையாது. உங்க பொண்ணு பாம்பு, அதுவும் விஷ பாம்பு. எங்க மாமா அவளை கொன்னது ஒன்றும் தப்பே இல்லை. நியாயம் பேச வந்துட்டாங்க பெருசா. போங்க இங்க இருந்து. இதுக்கு மேல இங்க நின்னீங்கன்னா அசிங்கப்பட்டு தான் போவீங்க. வாமா நல்லவளே, எங்க புள்ள வாழும்போது அவ புருஷன் கையால தாலி கட்டிக்கிட்டு நீ எல்லாம் அசிங்கத்தை பத்தி பேசுறியா? மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? எங்க விஜய் வாழ்க்கையை தட்டி பறிச்சவதானே நீ எல்லாம். அவ பாவம் தான் இன்னைக்கு வரைக்கும் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. நீ எங்க விஜய்க்கு பண்ண துரோகம் தாண்டி இப்ப வரைக்கும் ஒத்தையா நின்னுகிட்டு இருக்க. அம்மாடியோ, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் குழந்தையே பிறக்க கூடாது. அதான் நீ பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள் கொடுக்குற தண்டனை. போடு, அவளுக்கு சேர்த்து போடு, அதான் புத்தி வரும். என்ன உன் மொண்டாட்டி பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா? வாயில என்ன கொலக்கட்டையை வச்சு நின்றுக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல பிருந்தாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்க, நாக்கு இழுத்து வச்சு மொத்த பயிலையும் அறுத்தெறிஞ்சிருங்க. என்ன கேட்க ஆள் இல்லை நினைச்சிட்டீங்களா? பிருந்தா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ கண்ணீர் விடுறத பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதோ உங்க பக்கம் இழப்பு இருக்கு. அவ சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணம் ஆயிட்டேன். அதனால நீங்க பேசுறது அடிக்க வர்றதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை எங்கிருந்து போயிடுது, இல்லைன்னா போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். யாருன்னு தெரியும்ல, ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னொரு கொலை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே. வாங்க, இல்லைன்னா சாவடிச்சிருவேன்.